ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். வாங்க மூவிக்குள்ள போலாம். இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்றதை தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள தான் ரொமான்ஸ் நடக்குது. என் கூட இன்னைக்கு நீ ஸ்டே பண்ணிட்டு நீ கன்சீவ் ஆயிட்டேன்னா கண்டிப்பா நீ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ ரிச் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. மார்னிங் ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான், ஐயோ! நைட்டு நம்ம இவரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தோமான்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தெரியாம இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே இறங்குறாங்க. இறங்கிட்டு அப்படியே மெதுவா இவங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடி வெளிய போயிடுறாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோவுமே எந்திரிக்கிறாரு. ஹீரோவுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தங்காட்டி, இப்ப என்னடா இது நான் எல்லாத்தையுமே பார்க்கறேன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. பக்கத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அவங்க பிரேஸ்லெட் மட்டும் இருக்கும். அப்பதான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. லாஸ்ட் நைட் எந்த வுமன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அவள சர்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் வேற டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கியிருப்பாங்க. என்னன்னா இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. இவங்க ஆஃபீஸ்ல தான் இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தி காஃபி குடிங்க. நீங்க ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப சேடா இருக்கீங்கம்பாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லம்பாங்க. நைட்டு பகலுமா நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்கம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவாம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட்டா ஹீரோயினோட அம்மா தான் வந்துருவாங்க. ஆஃபீஸ்ல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா சேலரி குடும்பாங்க. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சேலரி குடுத்துட்டேன்பாங்க. இப்ப கொஞ்ச நாளா எங்ககிட்ட காசே இல்ல. இப்ப குடும்பாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு? வாங்க நம்ம போய் தனியா பேசலாம்பாங்க. அதெல்லாம் இல்ல இங்கேயே இருந்து பேசு. நீ ஆஃபீஸ்ல எல்லாரும் உன்ன என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீ அப்பா, அம்மா 2 பேருக்குமே காசு கூட குடுக்காம சாப்பாடே இல்லாம இருக்கோம்பாங்க. எல்லாருமே இவங்க மனசாட்சியே இல்லாதவங்க பேரண்ட்ஸ்க்கே சாப்பாடு போடலேம்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "போதும் நிறுத்துங்க. நான் படிக்கும்போது அப்பவே வேலைக்கு போய் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நான் தான் இது பண்ணேன். என் சேலரியே மந்த்லி 500 யுவான் தான். அதையுமே உங்களுக்கே குடுத்துட்டேன். கடைசியில இப்ப இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கம்பாங்க." அவங்க அப்பா "இல்ல நான் உன்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணல. உண்மையாவே சொல்றேன். வீட்ல காசே இல்ல. இல்லாட்டி லோன் வாங்கி குடு. அந்த காச நாங்க கட்டுறோம்." அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. "அப்பா உண்மையா என்கிட்ட காசு இல்லப்பா. சொன்னா நம்புங்க." அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. இங்க பாரு அப்பா போய் கால்ல விழுந்து இந்த வயசான காலத்துல கெஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பவும் சுத்தி இருக்கிறவங்க ஹீரோயின தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கத்திட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் ஆளாளுக்கு ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோவுமே ஆஃபீஸ்க்கு தான் வராரு. இவரு தான் வைஸ் பிரசிடென்ட். இவரு அந்த பிரேஸ்லெட்ட கொண்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ எப்பவுமே கண்ல கத்திட்டு தான் இருப்பாரு. ஹீரோயினுமே எவ்வளவோ எந்திரி எந்திரிம்பாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா பிரச்சனை பண்றத நிறுத்தவே மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணி ஹீரோயினையுமே தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் அங்க ஒரு மேனேஜர் வந்துருவாங்க. "இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்க வேலை பார்க்கறதா என்ன? வைஸ் பிரசிடென்ட் வேற வந்துட்டு இருக்காரு. உங்க சத்தம் தான் பெரிய சத்தமா இருக்கு." அப்படிம்பாங்க. "இனிமேல் நீங்க வேலையில இருக்க வேணாம். வேலைய விட்டு போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே புடிச்சு வெளிய கழுத்த பிடிச்சு தள்ளிருவாங்க. உடனே அவங்க அம்மா "என் புள்ளைய வேலைய விட்டு தொரத்திட்டு உன் மேல கேஸ் போடுறேன்பாங்க." "ஆமா பேசாம இருங்கன்னு" சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. "இதெல்லாம் யூஸ்லெஸ் திங்ஸ். இத எதுக்கு எடுத்துட்டு வர? உன்னையவே வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப காசுக்கு என்ன பண்ணுவ? இனிமேல் என்ன பண்றது? என் முடிக்கு வேற டை வாங்கணுமே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு இருப்பாங்க. "என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் இந்த கம்பெனில நான் கன்டின்யூ பண்ண முடியாது. பேசாம வேற வேலைய தான் பார்க்கணும்பாங்க. வீட்ல போய் தான் பேசாம ரெஸ்ட் எடுத்துட்டு குழந்தையோட அப்பாவ கண்டுபிடிக்கணும்பாங்க." "எங்க போற?" "வீட்ல நானும் அப்பாவும் ஒரு ரூம்ல இருக்கோம். உன் பிரதருக்குமே கல்யாணம் பண்ற வயசாச்சு. அதனால அந்த பொண்ண கூட்டிட்டு இருக்கலான்ட்டு இருக்காங்க. நீ கொஞ்சமாவது இது பண்ணிக்கோ. நீ எங்கேயாவது இங்க இருந்துக்கோம்பாங்க." "அது வீடு தானம்பாங்க." "என்ன வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்குமே கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளிய போயிருவ. அதுவரைக்கும் நீ பிரதருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இரு. அப்புறம் நீ உன் பிரதர் இன் லா உன்ன கொடும தான படுத்துவாம்பாங்க. இங்க பாரு சிஸ்டர் மாரி இருந்துக்கோ. வீட்டுக்குலாம் வராதேம்பாங்க." "நான் என்ன ரோட்லயா இருக்கிறதும்பாங்க." "அது உன் இஷ்டம். இங்க பாரு இவன் கிட்ட செட்டில் வாங்கிட்டு எனக்கு குடு. இல்லாட்டி போய் யார் வீட்லயாவது வேலைக்காரியா சேர்ந்துக்கோ." அப்படின்னு சொல்லிருவாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினோட பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அங்க அப்பதான் டிரைவர் கேட்பாரு, "உண்மையாவே உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சது தானே? வா." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரு கார்ல கிராஸ் ஆகுவாரு. அப்ப இவங்க என்னன்னா அவங்க அந்த திங்ஸ வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் என்னடா பண்றது? வீடே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ அப்படியே திரும்பி பார்ப்பாரு. ஆனாலுமே இவருக்கு அந்த அளவுக்கு கண்ணு தெரியாதங்காட்டி ஒண்ணும் ஹீரோயின பெருசாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. 2 பேரும் மீட் பண்ணாமயே 2 பேரும் போயிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினுமே வீட்டு வேலைக்கு தான் சேர்ந்துருவாங்க. இங்க நான் எங்க அப்பா, அம்மா இல்லாம இங்க ஸ்டே பண்ணியிருக்கேன். குழந்தைய நல்லபடியா பெத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. இங்க ஹீரோவ தான் காமிப்பாங்க. ஹீரோ வீட்ல தான் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா தான் சொல்லுவாங்க, "உனக்கு ஒரு நாள் கண்ணு தெரிஞ்சுச்சுன்னு சொல்ற ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணங்காட்டி அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியல. பேசாம வேற பொண்ண பாரும்பாங்க. இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்லிருவாங்க. ஹீரோயின் கரெக்ட்டா கொண்டு டீ வைப்பாங்க. "உன்ன பார்க்கறதுக்கு ஃபெமிலியரா இல்லைம்பாங்க." "நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன்னு" சொல்லுவாங்க.
வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். நான் உன்ன வார்ன் பண்றேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து ஒழுங்கா இல்லாதங்காட்டி, அவள இந்த ஊர விட்டே வந்து தொரத்திட்டேன். நீ வந்து என் பையனோட பிளட்டுக்கு போறதுக்கெல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். என் ஐடென்டிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்பாங்க. அப்பனா என் பையன நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. வா என்னைய ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவ தான் தள்ளிட்டு போவாங்க. நல்ல யூனிவர்சிட்டில தான் வந்து கிராஜுவேட் ஆயிருக்க. ஜெனரல் மேனேஜரா வேற 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் இந்த வீட்டு வேலைக்கு வந்த? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேட்டதுக்காக தப்பாலாம் நெனச்சுக்காத. என்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே வந்து இது பண்ணு. நான் கேட்டதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரி தேங்க்ஸ் எனக்கு இந்த வேலை குடுத்ததுக்கு. நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. ஹீரோயின் வந்து போம்போது ஹீரோவோட கையில வந்து அவங்க டச் பண்ணிருவாங்க. அப்பதான் வந்து அவர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு. ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்மெல்ல வந்து எங்கேயோ நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவருக்கு வேற கண்ணு தெரியாதுல்ல. அங்க போய் என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ தேடுறேன்ட்டு போயிட்டு எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. அங்க ஒரு கப் இருக்கும். அதுவுமே வந்து விழுந்துரும். அவர் கையில வேற அடிபட்டு ப்ளீடிங் ஆகும். ஹீரோயின் வருவாங்க. "நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவாரு. "சாரி நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து, "ஐயோ! உங்க கையில அடிபட்டுருச்சு. வாங்க ஆயின்மென்ட் போடலாம்" அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து லைட்டா வந்து என்னன்னா, இந்த ஹீரோயின் அப்பதான் ஞாபகம் வரும். ஹீரோயின் மட்டும் அவருக்கு தெரிவாரு. உன்னை நான் எப்படியோ பார்த்துட்டேனே! நீ எதுக்கு இங்க பண்ற? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது இது உண்மையா? பொய்யா? உண்மையாவே இவ தானவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் இருக்கும். வாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. நான் உங்களுக்கு மெடிசின் போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ஹீரோக்கு வந்து மெடிசின் போட்டு விடுவாங்க. அப்பதான் அவங்க பிரேஸ்லெட் வந்து இத ஏற்கனவே பார்த்துருக்கியா? நீ தொலைச்சிட்டியாம்பாங்க. இல்ல, இல்ல இது என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஹீரோயின் வந்து வெளிய போயிருவாங்க. ஹீரோவ பார்த்துட்டு. ஆனாலுமே ஹீரோக்கு வந்து அப்படியே அவங்க போக, போக, போக கண்ணு தெரியாம போயிரும். ஹீரோயின பார்க்கும்போது மட்டும் தான் கண்ணு தெரியும். அப்பதான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. 3 மந்த் தான் வந்து இவ என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு இவ டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி குடும்பாங்க. வீட்ல வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து அவ எங்க இருக்கான்னே தெரியல. இப்ப சேலரியே இல்ல. நம்ம தெரியாம போய் அவ கம்பெனில பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவன் பையன் வருவான். என்னன்னா, இவன் வந்து 200 யுவான் குடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கைய வந்து யாரோ அடிச்சு உடைச்சுட்டாங்க. இப்ப காசு குடுக்கணும். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. உன்னால காச தரலைன்னா, என்னையவே வந்து கொலை பண்ணிருவேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஒருத்தன் பீக் கட் பண்றவன் இருக்கான். அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து 200 யுவான் தரேன்னு சொல்றாமாங்க. அவனுக்கே 50 வயசா இருக்குமே, ஓல்டு மேன் தானம்மா பரவால்ல விடு. இவர வச்சு தான் வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபேமிலியா வந்து யோசிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன நெனச்சு பாப்பாங்கன்னா, ஒருவேள நம்ம அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணது இவரு தானவா? அந்த பிரேஸ்லெட் வந்து ஃபெமிலியரா தான் இருக்கு. ஆனா ஒருத்தவங்க வச்சிருக்க மாரியே எல்லாத்துட்டயும் இருக்கும்லன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கரெக்ட்டா ஹீரோவுமே வந்து அங்க குளிச்சுட்டு வருவாரு. அவர பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். "எதுக்கு? ஏன் நீ நிற்கிற? ஏன் பார்த்துட்டு இருக்கேம்பாங்க." "ஐயோ! இல்ல நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா கால் தடுக்கி வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் ஆனாலுமே அவங்க ஒரு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. "என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். எதுவும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அப்படியா? சரி என்ன குளிக்கிறதுக்கு மட்டும் உட்கார வை. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டைம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். "பரவால்ல நீ எடுத்து பேசு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அவங்க அப்பா, அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. "எங்க இருக்கிற? நீ வீட்டுக்கு வா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "எதுக்கு என்ன தேடுறீங்க? நான்லாம் வரமாட்டேன்" அப்படிம்பாங்க. "என் வேலை போயிருச்சு. இப்ப என் வீட்லயே இருக்கக்கூடாதுன்ட்டீங்க. இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்கம்பாங்க." "நாங்க செஞ்சது தப்பு தான். மன்னிச்சுடு. அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உன்கிட்ட இனிமேல் நல்லா நடந்துக்கிறேன். வீட்டுக்கு வா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "உனக்காக சமைச்செல்லாம் வச்சிருக்கேன் வாம்பாங்க." "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வச்சுருவாங்க. இவங்க அப்பா வந்து வீட்ல அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்கவன கூட்டிட்டு வந்துருவாங்க. "நீங்க காசு குடுங்க. என் பொண்ணு நல்லவ தான்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. "காசு வச்சிருக்கிறேன். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாதேன்னு" சொல்லுவாங்க. ஹீரோயின் போலான்னு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து கைய பிடிச்சு நிறுத்திருவாரு. "அவங்கள பார்க்க வந்து ஒண்ணும் சின்சியரா இல்ல" அப்படிம்பாங்க. "தெரியும் எனக்கு. இருந்தாலும் எங்க அப்பா, அம்மா தானம்பாங்க." "சரி ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணும்பாங்க." சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. அவங்க அப்பா தான் வந்து வான்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காரும்பாங்க. கடைசில ஒரு ஆள் இருப்பாரு. "பார்க்கறதுக்கு இவ நல்லா இருக்காளே! அழகா இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இங்க பார்த்தியா? இவர தான் வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்பாவோட ஃப்ரெண்டு தான். நீ இவன கல்யாணம் பண்ணிட்டேன்னா 200 யுவான் குடுக்குறாங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "இங்க சிஸ்டர் உங்களுக்கே இவ்ளோ வயசு ஆகுது. இதுக்கு மேல கல்யாணம் ஆக முடியாது. உனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் இருக்குது. இது கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க." "ஆமா நான் உன் பொண்ணு விக்கிறதுக்காக தான் கூப்பிட்டீங்களாம்பாங்க." "இங்க பாரு அண்ணன் கடன் வாங்கியிருக்கான். அதுக்காக நீ திருப்பி குடுக்கணும்னு இல்லாட்டி அவன கொலை பண்ணிருவானாமா. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படிம்பாங்க. அவனுமே வந்து அவங்க கிட்ட தப்பா தான் நடந்துப்பான். ஒபீடியன்ட்டா இருன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் போவா. ஹீரோயின் ரிப்போர்ட் எடுத்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்பாங்க. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னன்ட்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வாங்கி பார்த்து ஷாக் ஆயிருவா. "என்ன இவ்ளோ தப்பானவளா இருக்கிற? என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து என் கூடயே சேர்ந்து வேற கன்சீவ் ஆயிட்டு வந்திருக்க. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? நீ என்ன இப்படி ஒரு ஸ்டூபிட்டா இருக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது கன்சீவ் ஆவாங்களா? அப்பா சொல்றத கேளு. பேசாம ஹாஸ்பிட்டல் போய் அபார்ட் பண்ணிடலாம்பாங்க." "அதெல்லாம் இல்ல. இது என் குழந்தை. நான்லாம் போமாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி ஃபோன வச்சு அவர் ஹீரோக்கு தான் வந்து கால் பண்ணிருவாரு. இங்க ஹீரோவுமே வந்து அந்த பிரேஸ்லெட்ட வச்சுட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சுட்டு அவங்க 3 மாசமா வந்து அந்த ஹோட்டல்ல தான் இருந்தாங்க.
இருப்பாங்க. இவங்க லாஸ்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க கன்சீவா இருக்காங்கம்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து எவனோட குழந்தை அது பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அவன்கிட்ட வந்து இவ்ளோ காசு கேட்டு வாங்கு. இப்ப எல்லாமே லாஸ் தானே. இங்க பாரு இவன் வந்து 200 யுவான் குடுக்கலான்னுமா. இவன் சொல்லுவாங்க ஃபியூவோட ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்லிருவாங்க. இங்க வேற ஒரு ரோர் வேற பிளாக் ஆயிருக்கு. தூரமா போனா 10 நிமிஷம் ஆகும்பாங்க. யாரோட சைல்டுன்னு ஒழுங்கா சொல்லு. ஃபியூவா? என்ன நீ காசுக்காக இது இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கியா? பொய் சொல்லாத. அவர் பெரிய ஊர்லயே பெரிய ஆளு. அவரு கூட சேர்ந்து நீ எப்படி கன்சீவ் ஆவ? அதெல்லாம் இல்ல, நீ வா அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் கிட்ட போம்பாங்க. ஐயோ இப்படியான ஒரு லேடிலாம் எனக்கு வேணாம், நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போவான். அப்பதான் வந்து அவன் சிஸ்டர் இன்லா சொல்லுவா, இங்க பாருங்க எதுவும் பிரச்சனை இல்லை, இவ ஏற்கனவே வந்து பெல்லில குழந்தை இருக்கு, அதனால இவ கன்சீவ் ஆவான்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால வந்து மீதி பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கூட வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா இவ்வளவு வச்சு நிறைய ஏர்ன் பண்ணலாம், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிம்பாங்க. சரி செகண்ட் ஹேண்ட் யூஸ் தான், பரவாயில்ல, நான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இவ்வளவு வேணா அபார்ட் பண்ணிட்டு ஓகேம்பாங்க. அபார்ட் தானே இப்பவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவ ஸ்டூல் எடுத்துட்டு போவா. இங்க பாரு உங்க பிரசிடென்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் பாங்க. இருந்தாலுமே வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிப்பாங்க. ஏன்னா இவளை அபார்ட் பண்றதுக்காக வேணான்ட்டு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பா. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ வந்து என்னன்னா இரு உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க வருவா. கரெக்டா வந்து ஹீரோ வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப வந்து அப்படியே ஷாக் ஆயிருவா அவங்க அண்ணி. ஆனா ஹீரோயின் அப்பதான் வந்து ஓகே வந்துட்டாருன்னு இருப்பாங்க. அங்க எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. இவளுக்கு யார் இவ்ளோ தைரியம் குடுத்தா? ஃபியூவோட உமனாவே தொடர்றதுக்குமாங்க. இவரு உண்மையாவே வந்து ரிச்சான மேன் தானே, இவ கூட தான் இவ கனெக்ஷன்ல இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அப்படியே வந்து கைய நீட்டுவாரு. ஹீரோயின் அப்படியே வந்து அழுதுட்டே இருந்துட்டு தான் வந்து அவங்களுமே வந்து கைய குடுப்பாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ரோலிங்ல போய் ஹீரோயினுமே வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருமே வந்து ஒரு மாரி வந்து பாத்துப்பாங்க. உங்க அப்பா அம்மா 2 பேருமே வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான், "ஏய் நீ எதுக்கு வைஸ் பிரசிடென்ட் கூட தான் வந்து கனெக்ஷன்ல இருந்தேன்னு சொல்லவே இல்ல. சொல்லியிருக்கலாம்ல. நீங்க வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்க. எங்களுக்கு கிஃப்ட்டா வந்து எவ்வளோ குடுப்பீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "உன் பிரதர் இன் லா வேற பிரச்சனை இருப்பான்" அப்படிம்பாங்க. "ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவ்வளோதான்" அப்படிம்பாங்க. பேசாம 1 மில்லியன் குடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து வேணான்ட்டு இருப்பாங்க. 1 மில்லியன் வெட்டியெல்லாம் இருக்குது. நான் 5 மில்லியன் குடுத்துர்றேன். ஆனா ஒரே ஒரு இது, இவளுக்கு இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்றீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்கம்பாங்க. ஐய்யய்யோ! 20 வருஷமா நாங்க தூக்கி வளர்த்த பொண்ணு பொண்ண போய் என்ன பண்ண போறோம் அப்படிம்பாங்க. ஆமா இதெல்லாம் பத்தாது, இவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு பக்கம் வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு எதுவும் பண்ணக்கூடாது, காசை வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்க குடும்பமா காசை வாங்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா வேற போயிடும். ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே ஷோல்டர்ல சாஞ்சு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்க பாரு எதுவும் நீ கவலைப்படாத, என்னவா கூட்டிட்டு போ நம்ம போலாம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்து அந்த பிஏ வந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு வந்து இது என்ன மிராக்கிளா இருக்குது, நீ நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், நீ பாப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கண்ணு உன்னை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் யாரோ வந்து கதவு தட்டுவாங்க. அப்பதான் ஹீரோ மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது வரும்போது வந்து மறுபடியுமே கையில வந்து அந்த ரிப்பனை வந்து கட்டிப்பாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பண்றேன்னே டாக்டர் சொல்லுவாரு, வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் தான் வெளியே போய் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவங்கள ஃபுல்லா வந்து செக்அப் பண்ணிட்டோம். அவங்க முன்னாடி எல்லாம் நல்லா சாப்பிடாம ஒர்க் பார்த்தங்காட்டி அவங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் வந்து கம்மியா இருக்கு. நிறைய டிசீஸ் இருக்கு. ஆனா குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கு. 3 மாசம் பிரெக்னன்ட் அப்படிம்பாங்க. என்ன 3 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வேற என்ன இருக்கு, 3 மாசமா எப்படி இவ குழந்தைய காப்பாத்தி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். 3 மாசம்னா எதுக்கும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா டெஸ்ட் பண்ணிட்டு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சீக்கிரட்டா வைங்க, அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டா குடும்பாங்க. சரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்துருவாங்க. அவங்க அம்மா வந்து என்னன்னா பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. எதுக்கு இங்க வந்தீங்கம்பாங்க. ஆமா நான் கேள்விப்பட்டேன், அவ என்னமோ கன்சீவா இருக்காளாமா, அவளை எது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? அவளா இல்ல, அவளா உனக்கு மேட்சே ஆக மாட்டா. நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கேன், உனக்கு வந்து ரிச்சா இருக்கிறவ தான் வந்து ஒய்ஃபா வரணும். அவ என்ன ஏற்கனவே வேலைக்காரி, அது இல்லாம வந்து பிரெக்னெண்டா வேற இருக்கா, அவளையெல்லாம் போய் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, அதெல்லாம் வேணாம். நம்ம லின் ஃபேமிலியில ஒரு டாட்டர் இருக்கால, அவ வருவா, அவதான் உனக்கு ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணது. அவர் நல்ல வெல்த்தி ஃபேமிலி தான், அவதான் உனக்கு மேட்ச் ஆகுவா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நான் எடுத்த முடிவு தான், நீங்க வந்து முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலுமே வந்து அவங்க அம்மா வந்து நீ என்ன செஞ்சாலும் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து நான் வெளியே போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வேற ஒரு பக்கம் வந்து கட்டிட்டு இருக்கும். போய் அந்த லின் ஃபேமிலியில இருக்கவங்கள வர சொல்லி மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணலாம் சரியா, அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட் வந்து வர மருமகளுக்கு கொடுக்கணும்ல, அந்த பிரேஸ்லெட்டையுமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினுமே வந்து இங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃபைல தான் வந்து இவர் வந்து பாத்துட்டு இருப்பாரு. பாத்துட்டு இருந்துட்டு தான் வந்து அப்படியே கால் பண்ணி யார்கிட்டயோ நைட் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடு, நான் இம்பார்ட்டன்டான ஒரு முடிவு சொல்லணும், எல்லாத்தையும் வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவருமே அப்படியே வந்து கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்ல போவாங்க. மூக்கு டச் ஆயிரும். ஹீரோயின் அப்படியே முழிச்சிருவாங்க. எந்திரிக்கும் போது அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாங்க. நீங்களா அப்படிம்பாங்க. நீ எந்திரிச்சிட்டியா அப்படிம்பாங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
என் ஃபேமிலிக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்க கூடாது, நான் கண்டிப்பா ஒரு நாள் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்காக நீ ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணி என் ஒய்ஃபா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஷாக்லேயே தான் இருப்பாங்க. பிரசிடென்ட் நீங்க ஜோக்லாம் பண்ணாதீங்க, நானே ஒரு சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவர் வந்து கண்ணை திறப்பாரு. வாழ்க்கை ஃபுல்லா வந்து உன் கூட மட்டும்தான் இருக்கணும், உன்னை மட்டுமே லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஒய்ஃபா இருப்பாங்க, சும்மா நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் இப்படின்னு சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஏன் நான் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் வேணாங்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீ காசு எதுவும் கொடுக்க வேணாம், நைட்டு பார்ட்டி இருக்கு, அட்லீஸ்ட் பார்ட்டிக்காவது வா, அப்பயாவது எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் ஓகேம்பாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு ஓகேன்றுவாரு, சிரிப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஒரு ட்ரெஸ் போட்டு. கரெக்டாக வந்து அவர் அங்கே வந்துருவாரு. ஏன் நீங்க என்ன இங்க அப்படிம்பாங்க. ட்ரெஸ் வந்து நார்மலா இருக்கு, வேற சேஞ்ச் பண்ணலாமேம்பாங்க. இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும்பாங்க. இருந்தாலுமே ஹீரோ வந்து தொட்டு பார்ப்பாங்க. நல்லா இருக்குதுதான், ஆனா இது நான் தொடுறதுக்கு வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு, வேற ட்ரெஸ் தரேன்பாங்க. அது வேலை எக்ஸ்பென்சிவா இருக்கும், வேணாம்பாங்க. வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே 3 ட்ரெஸ் வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாமே உனக்கு சூட் ஆகும், இதில் எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோம்பாங்க. ஹீரோயின் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து சேஞ்ச் பண்ண ஜிப்பெல்லாம் போட்டுறதா இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் தான் கண்ணு தெரியாது இல்லை, எப்படி நான் பார்ப்பேன், நான் எதுவும் பார்க்க மாட்டேன், நீ பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி முடிச்சிருவாங்க. சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப அழகா இருக்கேன்பாங்க. ஆ என்னன்பாங்க. இல்ல இல்ல அழகா இருப்ப, ஆனா என்னாலதான் கண்ணு தெரியாம போயிடுச்சு, உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் கையில வந்து அந்த பிரேஸ்லெட்டை போட்டுருவாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கட்டும்பாங்க. இதை கழட்டி என்னை வந்து சங்கடப்படுத்தாத, இதை மட்டும் நீ வேணான்னு சொல்லாத, இதை வந்து நீ கழட்டவும் கூடாது நான் சொல்ற வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து எடுத்திருப்பாங்க. இங்க வந்து ஹீரோட அம்மா இருப்பாரு. இவ தான் வந்து அந்த லின் குடும்பத்தோட பொண்ணு, இவ தான் வந்து இந்த மூவில கெட்டவ. அப்படியே இவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஆன்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்ன ப்ராஜெக்டோட இது தானே மீட்டிங் தானேம்பாங்க. இங்க இது ப்ராஜெக்டோட மீட்டிங்லாம் இல்லை, உங்க கல்யாணத்தை பத்தி பேசின மீட்டிங் தான் அப்படிம்பாங்க. ஆனாலும் உங்க பையன் ஒத்துக்க மாட்டார்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்ல, அவன் ஒத்துக்குவான், அவன் ஏதோ வேலைக்காரி வயிற்றுல குழந்தையோடு இருக்கான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், உன்னதான் வந்து என் மருமகளா எடுத்துப்பா, இங்க பாரு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உனக்காக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம என் குடும்ப பிரேஸ்லெட்டையுமே வந்து உனக்கு இன்னைக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவான்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருப்பா. ஆமா எல்லாமே உனக்கு தான் சொல்லிட்டு இங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ல வந்து ரொம்ப அழகா வருவாங்க. ஆனாலுமே அவங்க தயங்கி தயங்கி வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரேஸ்லெட்டையுமே வந்து மறைச்சு தான் வந்து அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்பதான் அந்த கெட்ட வருவா, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யார் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அம்மா வந்து இது என்ன ஃபங்க்ஷன்னு நினைச்சுக்கிட்டேன், இது வந்து எங்க ஃபேமிலியோட இது, நீ எதுக்கு இங்க வந்தேம்பாங்க. போய் அவங்கள வந்து அடிச்சிருவாங்க. அப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க பையன் தான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமிலி மட்டும் இருக்கிற டின்னர் பார்ட்டி, இதுல வந்து வேலைக்காரவங்க எல்லாம் வரக்கூடாது, இங்க வந்து சங்கடப்படுத்திட்டு இருக்காத, என் மருமகளுக்கு நீ இங்க இருக்கும்போது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும், ஒழுங்கா போம்பாங்க. சின்ன ஃபேமிலில இருந்து வந்து பெரிய ஆளா ஆகணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, இவ கூட எல்லாம் கோவப்பட்டு நீங்க ஏன் இது பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிக்காதீங்கம்பாங்க. என் மருமக பார்த்தியா எப்படி இது பண்றா, இவ எவனோ ஒருத்தன் தெரியாதவன் குழந்தைய வந்து வயிற்றுல சுமக்கிறா, இப்ப வந்து பகல் கனவு காணறா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என் ஐடென்டி என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க தப்பாலாம் பேசுறாதேங்கம்பாங்க. யாரும் என்ன வெளியே அனுப்ப வேணாம், நானே வெளியே போயிடுறேன் அப்படிம்பாங்க. இங்க ஒன்னொருத்தவங்களை அனுப்பி போய் பிரேஸ்லெட் எடுத்துட்டு வா, எல்லாரும் முன்னாடி வந்து என் மருமகளுக்கு கொடுக்கணும், அப்பதான் கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க போய் பார்த்துட்டு அங்க பிரேஸ்லெட் இல்ல காணா அப்படிம்பாங்க. ஏன்னா பிரேஸ்லெட்டை காணாம போய் சீக்கிரம் கன்ஃபார்ம் போய் தேடு அப்படின்ட்டு இருப்பாங்க. இவளுமே வந்து ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. அப்பதான் வந்து ஹீரோயின் கையில இருக்கிறத பாத்துருவா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நில்லும்பாங்க. இங்க வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக போய் பார்க்கையாவது ஃபாலோ பண்ண சொல்லவா, ஏன்னா உங்க அம்மாவும் இருக்காங்க, அந்த லின் ஃபேமிலி டாக்டருமே இருக்கிறா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எது இருந்தாலுமே வந்து நாம வந்து அவளை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து இங்க பாருங்க இவதான் வந்து பிரேஸ்லெட்டை எடுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்டி நல்லா தெரியுது, இவதான் பிரேஸ்லெட்டை திருந்திட்டான்னு சொல்லிட்டு, அது எவ்வளவு வேல்யூ ஆனது அப்படிம்பாங்க. இங்க பாரு இது எவ்வளவு தெரியுமா வேல்யூ ஆனவ, இது போடுறது வந்து இந்த குடும்பத்தோட மருமகளா தான் இருக்கணும், நீ வந்து எடுத்துட்டு இருக்கிற, இதெல்லாம் இப்படிதான் திருட்டு புத்தியை வச்சிருக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இதை மட்டும் திருடனியா இல்ல வேற ஏதாவது திருடிட்டியாம்பாங்க. இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, நான் திருடவே இல்லை அப்படிம்பாங்க. இந்த அம்மா வந்து இந்த வேல்யூ என்ன தெரியுமா, இது வச்சிருந்தா எங்களோட பாதி சொத்துக்கு வேல்யூ, இது கூட உனக்கு தெரியாதா, இது என் பையன் எப்படி கொடுத்துருப்பான் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல நீங்க உண்மையாவே அவரு தான் கொடுத்தாரு, நான் ஒன்னும் பொய் சொல்லல, நான் எதையுமே வந்து திருடல அப்படிம்பாங்க. இருந்தாலுமே இவங்க யாருமே வந்து ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நீ வேலைக்கு வந்தப்பே உன்னை வந்து பாத்துருன்னு சொன்னல, ஆனாலுமே இப்ப வந்து வயிற்றுல குழந்தை இருக்கும்போது நீ வந்து இவ்வளவு அரகண்டா இருக்கிற, இவ்வளவு புடிவாதமாலா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து 2-3 பேர் வந்து பிடிச்சிப்பாங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து எவ்வளவோ கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, இது மட்டும் திருடனியா இல்ல எங்க வீட்டுல என்னென்னலாம் திருடி இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இவங்க 2 பேருமே வந்து தப்பா தான் பேசுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப கதறுவாங்க, என்ன விடுங்க விடுங்க, நான் எதை திருடல, என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து அங்க ஹீரோவுமே வந்துருவாரு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க கையை பிடிச்சி வந்து இழுத்துப்பாங்க.
யார் இவ்ளோ தைரியம் குடுத்தா, இவள இது பண்றதுக்கு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவள ஒரு வேலைக்காரி இந்த பிரேஸ்லெட்ட வந்து திருடிட்டாம்பாங்க. இங்க பாரு இவ ஒண்ணும் திருடலாம் இல்ல. இவளுக்கு நான் தான் குடுத்தேன் அப்டிம்பாங்க. அவங்க அம்மா வந்து இவளே வேலைக்காரி. இவ பாரு உன் கூட வந்து பெட்ல இருக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்கறா. இவ நெறைய பிரச்சனை பண்றாம்பாங்க. இருந்தாலும் கெட்டவள வந்து உன் ஃபேமிலி வந்து நல்லா சொல்லி வளர்க்கலையாம்பாங்க. என்னடா இவ உன் ஃபியான்சிம்பாங்க. இதெல்லாம் இல்ல எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் கேட்கலம்பாங்க. இருந்தாலுமே வந்து இவ வந்து ஒரு வேலைக்காரி. வயித்துல எவனோ ஒரு குழந்தை வச்சிருக்கா. என் பையன இங்க மயக்கறதுக்கு வந்துட்டா அப்டிங்கிற மாரி சொல்ல. அதெல்லாம் இல்ல. இவ ஒண்ணும் மயக்கலாம் வரல. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. இவ யாருன்னா, இவ என் ஒய்ஃப் அப்டின்னு சொல்லிருவாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நமக்கு 2 பேரும் கல்யாணம். நான் உங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாதாமாங்க. எனக்கு உன்ன புடிக்கல அப்டின்றுவாங்க. இன்னைக்கு என்கேஜ்மென்ட்க்கு கொஞ்சம் கூட மரியாதை குடுக்க மாட்டீங்களாமாங்க. அதெல்லாம் இல்ல நான் குடுக்க மாட்டேன். பப்ளிக்கா சொல்றேன். இவ மட்டும் தான் என் ஒய்ஃப்ம்பாங்க. என்ன இவள போய் நீ ஒய்ஃப்ங்கற? ஒருத்தன் குழந்தை தான் வயித்துல இருக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து செத்ததுக்கு அப்புறம் பீஸா இருக்க மாட்டாங்க. போதுமா இவ வந்து என் குழந்தைய வந்து வயித்துல சுமக்கறாம்பாங்க. நான் ஏற்கனவே டாக்டர்ட்ட கேட்டேன். 3 மாசம் இவ கன்சீவா இருக்கேன்பாங்க. ஆமா அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன்னா, அது இவ கூட தான். டாக்டர் ரிப்போர்ட்டுமே இருக்கும்பாங்க. ஆமா நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க அம்மாட்ட வந்து ரிப்போர்ட் காமிப்பாங்க. அதனால இவங்க அம்மாவுமே வந்து பார்த்துட்டு வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இனிமே என் குழந்தையோட அம்மா, என் ஒய்ஃப் கூட மட்டும் தான் நான் டேட்டிங்ல இருப்பேன். இத பத்தி இனிமேல் யாரும் இங்க வந்து கேட்கக்கூடாது. சரியான்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லுவா. மிஸ் பிரசிடென்ட் அன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேனா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்ப அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்து ஹீரோ வந்து அந்த பிரேஸ்லெட்ட தான் வந்து எடுத்து காமிப்பாங்க. இத வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். சாரி ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு காம்பன்சேட் பண்ணணும்னு தான் ஒத்துக்கிட்டேன். இப்படின்னு சொன்னோனயே ஹீரோயின் வந்து அந்த பிரேஸ்லெட்ட கழட்டி வந்து இந்தாங்க எனக்கு நீங்க ஒண்ணும் காம்பன்சேட் பண்ண தேவையில்ல. உங்க அம்மா பேசுனதுக்காக தான் நீ இப்படி கழட்டி குடுக்குறியாம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் குழந்தைய வந்து நானே பார்த்துக்குவேன். நான் ஒண்ணும் இந்த ஃபேமிலில ரிச் லேடியாலாம் இருக்கிறதுக்கு நான் விரும்பலேம்பாங்க. லவ்வே இல்லாத இடத்துல காம்பன்சேட்டுக்காக ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் விருப்பம் இல்ல. இந்தாங்க நீங்க குடுத்தத நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. நான் தான் தப்பா லவ் பண்றீங்களோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்பதான் அவர் வந்து எந்திரிச்சு, "இல்ல, இல்ல உன்ன எனக்கு புடிச்சிருக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து திரும்பி பார்ப்பாங்க. "எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நான் கண்டிப்பா வந்து உன்கிட்ட பட்ட கடன வந்து நான் தீர்த்துருவேன். என்ன உனக்கு புடிச்சிருக்குது. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா? கண்டிப்பா இப்ப லவ் வரலைனாலும் ட்ரை பண்ணி லவ் வரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் போய் வந்து அவர வந்து கிஸ் பண்ணிருவாங்க. "நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் 2 பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணி வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ வந்து ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க ட்ரெஸஸ்லாம் வந்து ஹீரோவோட ரூம்லயே இருக்கும். பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் வேற வந்து, "என்னடா இது என் ட்ரெஸ் இங்க இருக்குறேன்னு" சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க. "என்ன உன் ட்ரெஸ், உன் கிளாத்லாம் இங்க இருக்குன்னு பார்க்குறியா? உனக்கு புதுசாவுமே ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோமாம்பாங்க." "ஆமா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது என்ன தப்பு? யாரும் எதுவும் சொல்லப் போறோம். நம்ம 2 பேரும் எப்படியா இருந்தாலும் கப்புள் தானே. நம்ம இனிமேல் 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம். ஏன் நீ ஹேப்பியா இருக்க மாரி இல்ல, சேடா இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அதெல்லாம் இல்ல. எனக்கு கோவம்லாம் இல்ல. நான் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. தொட்டு பார்த்து தான் வந்து அவருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு, "என்கிட்ட வா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. அப்படியே தான் வந்து 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே ஹீரோயின் 2 பேருக்குள்ளயுமே வந்து அப்படியே ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கெட்டவ இருக்கால்ல, இவ ஃபேமிலி வந்து இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ட அக்செப்ட் பண்றதுக்காக தான் இவள அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனாலுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து இவனால வந்து எடுக்கவே முடியாது. அதனால அவங்க ஃபேமிலி வந்து இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருப்பாங்க. அதனால தான் வந்து அவ கோவப்பட்டுட்டே வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட போவா. "ஆன்டி நீங்க எதுவும் கோவப்படுறீங்களா? வருத்தமா இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அவன் கண்ணு அவனே இது பண்றான். இதெல்லாம் சரியா எனக்கு ஒண்ணும் படல. இவன் பண்றதெல்லாம். ஆனாலுமே இப்படி லோ கிளாஸ் பீப்பிள வந்து இப்படியெல்லாம் எப்படி அவன் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலுமே அவள போய் இந்த குடும்பத்து மருமகன்லாம் என்னால நினைக்கவே முடியலம்பாங்க. எனக்கும் தெரியல. அவரு எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க? அவரு குழந்தையெல்லாம் வந்து இந்த லோ கிளாஸ் உமன் வந்து என்ன சொல்லிக் குடுத்து வளர்ப்பா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, உன்னைய தான் நான் மருமகளா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவ இருக்கிறா. அவளையெல்லாம் ஒரு காலத்துலயும் நான் மருமகளெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். நீ எங்கேயும் போகாத. நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு. எப்படியாவது அவன வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவளுமே இந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ரூம்ல தான் இருப்பாரு. அப்பதான் அவர் பிஏ வருவாரு. "என்ன உங்க கண்ணு நல்லா தெரியுது. நான் போய் டாக்டர கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுல வந்து டார்கெட்ட வந்து எதுவும் இத ஹிட் பண்ணக்கூடாது எனிமீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் ரூம்லயே வந்து கேமரா வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சாப்பிடுறதுக்காக தான் டைனிங் டேபிள்ல இருப்பாங்க. இந்த கெட்டவ வந்து எனக்கு முந்திரில செஞ்ச ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எங்க ஃபேமிலில வந்து ரொம்ப சாப்பிட வேணாம்னு சொல்லிருவாங்க. அப்ப வந்து பிரசிடென்ட் தான் வந்து எனக்காக நெறைய குடுப்பாரு அப்படிம்பாங்க. "அது வந்து எனக்கு பிடிக்காதுன்னு தான் உனக்கு குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி இவரு வந்து இன்சல்ட் பண்ணிருவாரு. இனிமேல் கிச்சன்ல இந்த ப்ராடக்ட்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. "நீங்க சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காதேம்பாங்க." "நீ என்ன கிரேப் ஃப்ரூட் பிரெட் சாப்பிடுற? நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே. அதனால தான் இது சாப்பிடுறியா?"
சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அதை எடுத்து அவருமே வந்து சாப்பிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் சாப்பிட்றதே நானும் சாப்பிடுவேன், இவ தான் இந்த வீட்டு எஜமானி, இனிமேல் இவ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, எங்க அம்மா உன்னை விருந்தாளியா கூப்பிட்டங்காட்டி தான் கொஞ்சம் மரியாதை குடுக்குறேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் தலையிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. இவளுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து கோவமா வந்துரும். ரூம்ல போய் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, "எது கோவமா? வீட்ல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாரி ஒருத்தி இருக்கிறா. அவள ஏதாவது சொல்லிட்டா நீ கோவப்படாதேம்பாங்க." அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவாங்க. அப்படியே தான் வந்து ஹீரோ அப்படியே புடிச்சு இழுப்பாரு. ஹீரோயினுமே போய் வந்து ஹீரோ மடியில வந்து உட்காருவாங்க. "என் ப்ராப்பர்ட்டி வந்து எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. உன் பேர்லயுமே நான் இனிமேல் மாத்தி தருவேன்." அப்படிங்கிற மாரியும் சொல்லுவாங்க. "கண்டிப்பா உனக்கான இடத்த நான் குடுப்பேன். உன்னோட பிரைவசி பிளேஸ வந்து நான் யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான ஜஸ்டிஸ நான் கண்டிப்பா வாங்கி தருவேன்பாங்க." தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மறுபடியும் கிஸ் பண்ணிப்பாங்க. கெட்டவ வந்து அவன் எப்ப பார்த்தாலும் புல்லி பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயி வந்து அப்படியே எல்லாத்தையும் போய் உடைச்சிட்டு இருப்பா. அப்பதான் அங்க ஒருத்தி வருவா. என்னன்னா, ஏதோ ஒரு மயக்க மருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. அவளுமே வந்து வாங்கி குடுத்து 3 நாள்ல யூஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ இருப்பாரு. அப்பதான் இவ போய் அப்படியே வந்து அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாவே போவா. ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். "தள்ளு வெளிய போ" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. "ஏன் நான் வரக்கூடாதா? நான் உங்ககிட்ட க்ளோஸா வரக்கூடாதா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு இதே இல்லையாமாங்க? இங்க பாரு, உன்கிட்ட நெறைய டைம் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இவன் அப்படியே அந்த கோவத்திலேயே ஏதோ ஒண்ணு கலக்குவா. ஆனாலுமே அவருக்கு வந்து என்னன்னு யோசிப்பாரு. என் சின்ன வயசுல உங்களுக்கு எங்க வீட்ல ரெடி பண்ற ஒரு சூப் பிடிக்கும்னு அது எங்க அம்மா கிட்ட கேட்டு நானே வந்து ரெசிபி கேட்டு செஞ்சிருக்கேன். அட்லீஸ்ட் இதையாவது குடிங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிருவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே வந்து வாய்க்கிட்ட கொண்டு போவாங்க. இவ அப்படியே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவரு குடிப்பாரா, மாட்டாரான்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே அவர் சந்தோஷமா இருக்கு குடுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்ட்டா ஹீரோ எந்திரிச்சு, "இந்தா நீ குடி, நீ குடின்னு" சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. "சூப்ல என்னத்த கலந்த? இந்த மாரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா தெரியாது" அப்படிம்பாங்க. "இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல" அப்படிங்க சொல்லுவாங்க. "நீ என்ன வேணும்னே இது பண்ணிட்டு இருக்கியாம்பாங்க." "நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் வளர்ந்தோம். என் கேரக்டர நீங்க டெஸ்ட் பண்றீங்களா? இதா அதான்னு இருப்பா. சரி உன் கேரக்டர நம்புறேன். அப்பனா இத குடி" அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஹீரோயினுமே வந்துருவாங்க. இவரு பாரு என்ன எப்பவுமே இன்சல்ட் பண்றாரு, ஹெர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் போயிடுவா. ஹீரோயின் தெரியாம அந்த பவுல்ல வந்து ஒரு ஸ்கூப் எடுத்து குடுத்துடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து ட்ரக்ஸ் கலந்திருக்குன்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கப்ப வந்து அப்படியே கீழ போட்டுருவாங்க. கீழ போட்டதுக்கு அப்புறமா அந்த ட்ரக்ஸ் இருக்கங்காட்டி ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி மயக்கமா வரும். அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காவே வந்து ஒரு மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கக்காண்டி அவங்க ஒரு மாதிரி தான் வந்து நடந்துக்குவாங்க. ஹீரோவோட அந்த மாஸ்க் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுறது, அவங்க கூட வந்து ரொமான்ஸ் பண்றது, இந்த மாரியே தான் வந்து நடந்துக்குவாங்க. இவ வந்து இப்படி எங்க ரூம்ல வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. இவன் எப்படி இவ்ளோ ஷார்ப்பா இருக்கிறான்? உண்மையாவே அவனுக்கு நான் ட்ரக்ஸ் வாங்குன விஷயத்த யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஏன் எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு தான் இது பேசிட்டு இருப்பா. அவன் எதை பண்ணாலும் நான் நம்ப மாட்டேங்கிறான். நான் இப்ப என்ன பண்றதுன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாது. இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்க அம்மாவே வந்து உங்க வீட்ல இருந்து வெளிய அனுப்பிடுவேன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. இவ அப்படியே ரொம்ப கடுப்பாயிட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயின அப்படியே வந்து பெட்ல வந்து படுக்க வச்சுருவாரு. படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு வந்து ஹீரோயின வந்து ஹீரோ வந்து கிஸ் பண்ணுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருக்கங்காட்டி அவங்க புடிச்சு அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். நான் சொன்னதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குமாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க ஒய்ஃப்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. கெட்டவன் வந்து ஹீரோவோட ரூம்க்கு தான் போவா. போயிட்டு தான் வந்து அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேடிட்டு இருப்பா. ஏன்னா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அத பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக எல்லா இடத்துலயுமே வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருப்பா. அந்த ஃபைல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே அந்த சைடு போறவங்க தான் வந்து அப்படியே வந்து இவ என்ன பண்றான்னு பார்த்துருவாங்க. கரெக்ட்டா அவளுக்குமே வந்து அந்த ஃபைலுமே கிடைச்சிடும். ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உள்ள வருவாங்க. இவ அப்படியே மறைச்சிடுவா. என்ன பண்ற? என்னத்த மறைச்சேம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் மறைக்கல. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? நீயே வந்து ஒரு ஆள மயக்குனவ. நீ எல்லாம் கேட்கக்கூடாதும்பாங்க. ட்ரக்ஸ் கலக்குறவ. நான் ஒண்ணும் ட்ரக்ஸ் கலக்குறவ இல்ல. ஆனாலும் நான் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உனக்கு வயித்துல இருக்கிற குழந்தை ஏதோ ஒரு வீட்டு குழந்தை. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. இதுல நீ என்ன கேட்க வந்துட்டியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒழுங்கா நீ என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் பார்க்காம யாரு பார்ப்பாங்க? நான் இந்த வீட்டோட எஜமானி. என்கிட்ட வந்து நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காத. உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு மறைக்கிறதுக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒழுங்கா கையில என்ன இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. கரெக்ட்டா அவங்க மாமியார் வரத வந்து இவ பார்த்துருவா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபைல குடுத்துட்டு அவளா கீழ விழுந்து, அவளா பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வந்து அவளா போய் இடிச்சுக்குவா. "ஐயய்யோ! இது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இத எடுத்து நீ என்ன பண்ற?" இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்துருவாங்க. இவள வந்து தூக்கி விட்டுருவாங்க. இவ தான் தள்ளி விட்டுட்டாம்பாங்க. "உனக்கு என்ன தகுதி இருக்கு இவள தள்ளி விடுறதுக்கு? இவ பாருங்க ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் எடுத்தா, அது ஏன் எடுத்தேன்னு கேட்டதுக்கு தான் இப்படி பண்றாம்பாங்க. இது என்ன எங்க ஃபேமிலி பிசினஸோட டாக்குமெண்ட். நீ என் பையன ஏற்கனவே வந்து மயக்கிட்டு இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்றியா? நீ திருடிட்ட" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான்லாம் ஒண்ணும் திருடலேம்பாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் வளர்ந்தோங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. நீ என்னமோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நீ கம்பெனி கார்ப்பரேஷன் வந்து நீ தான் அவன்கிட்டயே சொல்றேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்பதான் கரெக்ட்டா வந்து ஹீரோ வந்துருவாங்க. "இவ பாரு டாக்குமெண்ட்ட திருடிட்டா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ எடுத்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நான்லாம் எடுக்கவே இல்ல. இவ பாரு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம சொல்றா" அப்படிம்பாங்க. "என் ஒய்ஃப் என் திங்ஸ எடுக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. அத எதுக்கு நீ இப்படி சொல்றேம்பாங்க." "இங்க பாரு இவ கீழ புடிச்சு தள்ளி விட்டுட்டா" அப்படின்னு சொல்லுவாங்க.
அவனும் தள்ளி இல்லா விடலைம்பாங்க. "விடு விடு நான் உன்ன நம்புறேன்" அப்படிம்பாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு இவ என்ன இவ எல்லாமே பண்றா, நாங்க கண்ணால பார்த்தோம். எப்ப நாங்க பண்றது எதுவுமே நீ வந்து ஒத்துக்க மாட்டியா? இங்க இத்தன கண்ணு இருக்கு. உனக்கு வேணா கண்ணு தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. எங்க வேலைக்காரவங்களும் பார்த்தாங்கன்னு கேட்பாங்க. வேலைக்காரவங்களுமே வந்து ஆமா பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான்சென்ஸ் மாரி பேசாதேம்பாங்க. வீட்ல வேலை செய்றவங்க எதுக்கு உன் மேல வந்து பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஒய்ஃப பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப கண்மூடித்தனமா வந்து இவள நம்பிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அம்மா இவளும் 2 பேருமே வந்து எதுக்கு இவள நம்புறீங்க, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எவ்வளவோ பேசுவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து எந்திரிப்பாரு. அப்ப நான் என் கண்ணால சொன்னா நீங்க நம்புவீங்கல்லன்னு சொல்லிட்டு தான் வந்து அவரு அப்படியே வந்து அவர் கண்ல கட்டியிருக்கிற மாஸ்க்க வந்து கழட்டுவாரு. கழட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. அவங்க அம்மா வந்து "உண்மையாவா? உண்மையா உனக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படிம்பாங்க. "ஆமாம்மா என் கண்ணால இப்ப பார்த்தேன். இப்ப எல்லாரும் நம்புவீங்க தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ ஏதோ ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணிட்டு தானே இருக்க" அப்படிம்பாங்க. "நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. நான் எதுக்கு உங்ககிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறேன். இவ தான் தப்பா என் மேல பழி போடுறா. ஆன்டி இங்க பாருங்களே, இவ என்ன வீட்ட விட்டு தொரத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு" சொல்லிட்டு இவ அப்படியே நடந்துட்டு இருப்பா. இங்க பாருங்க என் ஒய்ஃப் வந்து எப்பவுமே வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டாம்பாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து ஃபுட்டேஜ் வந்து போட்டு காமிப்பாங்க. என்னன்னா இவ ரூம்குள்ள வர்றது எல்லாமே எடுக்கிறது எல்லாத்தையுமே வந்து போட்டுருவாங்க. போட்டு இவங்க அம்மா பார்த்துட்டு ஒரு மாரி இருப்பாங்க. நீங்க வேணும்னே தான் என்ன பிளாட் பண்ணி இங்க வந்து இது பண்ணீங்களாம்பாங்க. ஆமா நீ ஒய்ஃப இது பண்ணும்போது நான் வந்து இது பண்ணக்கூடாதா? இங்க யாரோ வந்து இல்லீகலா வந்து எங்க ப்ராஜெக்ட் இது பண்ற மாரி இருந்துச்சு. அதனால தான் அப்டிம்பாங்க. 10 நிமிஷம் டைம் தரேன். ஒழுங்கா இங்க போயிரு. நான் எங்க குடும்பத்த கூப்பிடுறேன்பா. ஆனாலுமே குடும்பத்துக்கு வந்து ஃபோன் போகாது. அதனால நீ இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. நீ வந்து இங்க இருக்கிற இடம் ஜெயில் தான் அப்டின்னு சொல்லிட்டு தான் வந்து அவள வந்து வீட்ட விட்டு வந்து வெளிய தொரத்தி விட்டுருவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து உனக்கு அப்பன்னா கண்ணு தெரியுதா? நான்லாம் நீ வந்து கண்ணு தெரியாத மாரி இருந்தா, அன்னைக்கு நான் பாத்ரூம்க்கு வரும்போது உனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சா? நம்ம ட்ரெஸ் மாத்தும்போது தெரிஞ்சுச்சா? இது அதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நீ கோவப்படாத. இவ்வளவு கோவப்பட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லன்னு. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஆனா ஃபுல்லாலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் கோவப்பட்டு வந்து அப்படியே அடிப்பாங்க. நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்காதன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுருப்பாங்க. அவரு வந்து சாரி கேட்கறேன். ஆனா சாரிக்கு வந்து ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க பாரு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீ கண்ண மூடுன்னு சொல்லிட்டு அவர் கண்ல கட்டியிருக்கிற ரிப்பன் எடுத்து ஹீரோயின் கண்ல வந்து அவரு கட்டிருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நானே காமிக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃபைல் எடுத்து தான் வந்து ஹீரோயின் கிட்ட காமிப்பாங்க. ஹீரோயினுமே அப்படியே கண்ண தொறந்து வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இது என்ன ஃபைல்ஸ்னா, ஹீரோயினுக்கு வந்து நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி எழுதியிருப்பாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே உண்மையாவான்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிப்பாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின். ஆமா, இது எல்லாத்தையுமே உனக்கு தான் அப்படிம்பாங்க. இல்ல நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க உங்க பிசினஸ். நான்லாம் ஒழுங்கா நடத்துவேனா? எனக்கு இதெல்லாம் வேணாம். நீங்களே இது பண்ணுங்க. நீங்க தான் ரொம்ப வருஷமா பிசினஸ்ல இருக்கீங்க. உங்க தாட் தான் கண்டிப்பா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு நான் உன்ன லவ் பண்றேன். நான் உனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நான் நெனச்சுட்டு தான் இருக்கேன். அதனால நம்ம 2 பேருமே சேர்த்து இனிமேல் ஜாயின் பண்ணி பண்ணலாம். நீ ஏற்கனவே 3 வருஷம் வேல பார்த்து எவ்வளவோ ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. டின்னர் பார்ட்டிலயே வந்து இதத்தான் நான் வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனா வந்து சொல்ல முடியாம போயிருச்சு. இது உன்னோட எபிலிட்டிக்காக பண்ணது தான். நான் வந்து உனக்கு ஒரு ரோடு தான் போட்டு தருவேன். அந்த ரோட்ல வந்து நீ எல்லாமே டிராவல் பண்ணணும். உனக்கு பிஹைண்டா இருந்து நான் எல்லாமே வந்து இது பண்றேன்பாங்க. நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தா நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு ஹாப்பி கோஆப்பரேஷன் சொல்லிட்டு போயிருவாங்க. இவ்ளோ நேரமா பிசினஸ பத்தி பேசினோம். இனிமேல் பிரைவேட் திங்ஸ பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுமே வந்து காமிப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ட பார்த்துட்டு தான் வந்து இனிமேல் நீங்க தான் வந்து டைரக்டரா இருக்கணும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே ஷாக்ல தான் இருப்பாங்க. இந்த கெட்டவள வந்து வீட்ட விட்டு வந்து தொரத்திருவாங்க. இனிமேல் இங்க வர வேல வச்சுக்காதேன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு தான் வந்து தொரத்திருவாங்க. கடைசியில ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல, அவனுமே வந்து ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க வேலைக்காரவங்க வந்து விடமாட்டேன். நீ எதுக்கு இங்க வர? நீ வரதுக்குலாம் தைரியம் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வந்து என்னன்னா அவ தங்கச்சி கிட்ட காசு கேட்கறதுக்காக தான் வந்து இங்க பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் இந்த கெட்டவ அப்படியே பார்த்துருப்பா. "நீ எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு காட்டி, "நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன் ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து இவன் போய் காதுல வந்து அவன் காதுல வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து சிரிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து நின்னுட்டுருப்பாங்க. "என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல எனக்கு வந்து நெறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனா, அவங்களே வந்து என்கிட்ட நெறைய பொய்யி காசுக்காக தான் பழகிட்டு, இப்ப யாருமே இல்ல. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற ஒரே ஃபேமிலினா நீங்க, குழந்தை மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் ஹீரோ கேட்பாரு, "நான் ஒரு நாள் உன்கிட்ட பொய் சொல்றேன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்படியா? அப்ப நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா?" "அப்படியா தான் நானும் குழந்தையும் வந்து உங்கள விட்டு போயிர்றோம். ஏதாவது என்கிட்ட மறைக்கிறதா இருந்தா இப்பயே சொல்லுங்கம்பாங்க." "அதெல்லாம் இல்ல. சும்மா தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோக்கு அப்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். ஹீரோவும் அவரு பிஏவும் தான் பேசிப்பாங்க. எப்படியோ வந்து நம்ம பிளான் பண்ணபடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு கண்ணு தெரியறதுக்காக தான் வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ணோம். நல்ல வேளை அவங்களுக்குவே கல்யாணம் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து வீட்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. வந்து ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. இவரு கதவு தொறக்கும்போது, "நீங்க கொஞ்சம் வெளிய போறீங்களா செக்ரட்டரி? நாங்க கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து வருவாங்க. அப்பதான் இவங்க கேட்பாங்க.
இது எல்லாமே வந்து நீங்க ஆக்ட் பண்ணனது தானவா? எல்லாமே வந்து பொய் தானவா? அன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ணனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு இதெல்லாம் பண்றீங்களா? அப்ப லவ்வெல்லாம் இல்லையாம்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணுங்கிறதுக்குங்காட்டி தான் வந்து என்ன பணைய வச்சுட்டு எங்க அப்பா, அம்மா எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்றீங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. உன்ன பத்தி வேணா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணேன். உங்க அப்பா, அம்மாவெல்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படிம்பாங்க. அன்னைக்கு உங்க ஃபேமிலி டின்னர்ல வந்து என்ன அசிங்கப்படுத்துனாங்க. இப்ப நீங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ என் மேல லவ்வே இல்ல, ஃபீலிங்கே இல்ல. நான் தான் பைத்தியம் மாரி உங்கள லவ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தேன். ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியணுங்கிறதுக்காக மட்டுமே என்ன வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. பிரச்சனைய வந்து என்கிட்ட சொல்லாம தான் வந்து என்னோட ஃபீலிங்கோட நீங்க விளையாண்டுருக்கேம்பாங்க. இல்ல, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்ல. நீங்க காசு இருக்குது. உங்ககிட்ட பணக்காரவங்களா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுக்காக அத யூஸ் பண்றதுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வேற என் வயித்துல வேற குழந்தை வளருது. நான் தான் இவ்ளோ நாளா எதுவுமே நம்பாம உங்கள மட்டும் லவ் பண்ணிட்டு ஃபுல்லா இருந்திருக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. இந்த கம்பெனியே உன்னோடது தான். எங்க வீட்டோட எஜமானியே நீ தான். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீக்கு தப்பா பார்க்காத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதுல நான் எங்க தப்பா பார்க்குறேன்? நீங்க தான் எல்லாமே தப்பு. நீங்க தான் எதையுமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து கத்துவாங்க. ஆனாலுமே அவர் போய் வந்து என்ன புரிஞ்சுக்கோ. நான் உண்மையாவே உன்ன லவ் பண்றேன் தான். இது வந்து ஃபேக் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்பும்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து நம்பலாம் முடியாது. நம்ம 2 பேருமே வந்து பிரிஞ்சிடலாம். உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க யாரோ, நான் யாரோ எல்லாமே வந்து ஃபேக் தான். நீங்க கண்ணுக்காக தான் வந்து என் கூட இத்தன நாளா லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது எல்லாமே தானா, இதோட எல்லாமே வந்து முடிஞ்சிருது. குழந்தை பிறந்தாலும் நீங்க பார்க்கலாம் வரக்கூடாது அப்படின்பாங்க. இல்ல, இல்ல நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவோ எவ்வளவோ வந்து சொல்ல வருவாரு. இல்ல, இல்ல நான் நம்பி ஏமாந்துட்டேன். அதனால இதுக்கு மேல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து போயிருவாங்க. ஹீரோ அப்படியே ஷாக்லயே நிப்பாரு. ஹீரோயின் அப்படியே ரோட்ல தான் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து வருவாங்க. அதனால இப்படி நடந்தத வந்து தாங்கவே முடியாது. அப்படினால ரோட்லயே உட்காந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுவாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா சடனா பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் அப்படியே வந்து கிட்னாப் பண்ணிருவாங்க. யாரு கிட்னாப் பண்ணானா, அவங்க பிரதர் தான் வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிரும். "இவ எந்திரிச்சிட்டியா நீயி?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஏய் நீ எதுக்கு இப்படி பண்ற? என்ன பண்றேன்னு தெரியுதா? இப்படி பண்றதெல்லாம் இல்லீகல் தெரியுமாமா?" "ஆமா உனக்கு கொஞ்சம் அக்கவுண்ட் செட்டில் பண்ணணும். அதனால தான் உனக்காக எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியா கடத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சு. இந்த சான்ஸ வந்து விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணாத அப்படிம்பாங்க. "நீ மட்டும் நல்ல இடத்துல போய் உட்காந்துக்கோ. நாங்க மட்டும் காசு இல்லாம கடனாளியா இருக்கணுமா? கடவுள் பாருங்க எனக்குன்னு ஒரு வழிய தொறந்துட்டாரு. உன்னைய என் கையில காமிச்சுட்டாரு" அப்படிம்பாங்க. "என்ன எதுக்கு கிட்னாப் பண்ண? கிட்னாப் பண்ணதுன்னு இல்லீகல்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மொபைல் எடுத்து அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. "இதத்தானே தேடுற? இது பாத்தியா என்கிட்ட இருக்கும்பாங்க." "இங்க பாரு அவன் வந்து காப்பாத்துவான். இங்கேருந்து ஓடி போலான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. உனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கவே மாட்டா. இந்த ஃபோன்ல அவனுக்கு கால் பண்ணி 1 பில்லியன் 10 மினிட்ஸ்ல கேளு" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் அங்க வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தன் சொல்லுவாங்க, "ஹீரோயின் எங்கேன்னு காணோம். அவங்க எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "எங்க போயிட்டான்னு தெரியலையே. சோ வா நம்ம போய் தேடலாம்னு" சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. அங்க ஒருத்தவங்க கிட்டயுமே வந்து தேட சொல்லி தான் இருப்பாங்க. அப்ப அந்த கெட்டவ தான் கடத்திருப்பா. அவள போய் கொண்டு வாங்கன்னு தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இங்க வந்து இவன் வந்து ஹீரோட்ட காசு கேளும்பாங்க. "நீ ஒரு குப்பை நான்லாம் கேட்க மாட்டேன்" இப்படி பிளாக்மெயில் பண்ணாம்பாங்க. ஆனா அவன் ஹீரோயின் வயித்துலயே தான் உதைச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோயின வந்து ரொம்ப அடிச்சு கஷ்டப்படுத்துவான். "இங்க பாரு நீ மட்டும் பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எனக்கு காசு வேணும். ஒழுங்கா கேளு" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். "நீ என்னோட ஏடிஎம். நான் உன்கிட்ட தான் இனிமேல் காசு வாங்குவேன்" அப்படிம்பாங்க. "நீ ரொம்ப திங்க் பண்ற. எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சும்பாங்க. என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா? என்ன நான் பைத்தியம் நினைச்சிட்டியா? நம்புறேன். அவன் குழந்தை வயித்துல இருக்கு. அவன் ஒரே ஒரு குழந்தை நீ தான். நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இப்ப இருக்கிறன்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு அடி அடி நடிப்பான். "இங்க பாரு இப்படி எல்லாம் பண்ணேன்னா உனக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோக்கே அவனே வந்து கால் பண்ணுவான். கடைசியில இந்த கெட்டவளையுமே வந்து இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து "என்ன எதுக்கு இப்படி கடத்திட்டு வந்தீங்க? கையெல்லாம் வலிக்குது பாரு" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அவ எங்கேம்பாங்க, "அவெல்லாம் எனக்கு தெரியாதும்பாங்க." "இவன் கழுத்தை பிடிச்சிருவா. ஒழுங்கா சொல்லிடு. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் மேம். பேசலைன்னா கூட என்னதான் வந்து கடத்திட்டு வருவீங்களா? என்ன உங்களுக்கு அவ்ளோ தைரியம் இருந்தா என்ன கொலை பண்ணிருங்க" அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாரு. "ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லையா? எப்ப பாரு வந்து என்னையவே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி அவள்ட்ட என்ன இருக்குது? எப்ப பார்த்தாலும் அவளே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படியே எரிச்சலா வருதுன்னு" சொல்லிட்டு தான் வந்து இவ ஒரு பைத்தியம் மாதிரி சிரிப்பா. அவ இல்லாம இருக்கிறதே நல்லதா தான் இருக்கும். அவ இல்லாட்டி வந்து என்ன ஆகுவீங்க? அவ இருக்கவே மாட்டா, கிடைக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவளை பத்தி தான் வந்து இவ வந்து ரொம்ப தப்பா பேசிடுவா. நானுமே வந்து அவ போயிருந்தான்னு நினைக்கிறேன். "இங்க பாருங்க மேடம் போன்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னா ஹீரோயினோட பிரதர் தான் வந்து கால் பண்ணுவாரு. என்னன்னா, "எனக்கு சீக்கிரமா வந்து 10 நிமிஷத்துல 10 பில்லியன் குடுத்துடு. ஏன்னா உன் ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கணும்னா இங்க வந்துரு" அப்படிம்பாங்க. அங்க பக்கத்துல இருக்கிறது வந்து அங்க எந்த அட்ரஸ் இருக்கோ அதை சேஃபா கண்டுபிடிங்கன்னு சொல்லிருவாங்க. ஆனாலுமே இங்க ஹீரோயின போட்டு வந்து அடி அடி நடிப்பாங்க. "இங்க பாத்தியா உன் குழந்தை அவ்வளவுதான். உன் ஒய்ஃப் இல்லைன்னு" சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிப்பாங்க. "குழந்தைய பொறக்கணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோம்பாங்க." அப்பதான் வந்து லொகேஷனுமே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமே இவளையுமே சும்மா விடக்கூடாது. இவளையுமே இந்த ஊரை விட்டு துரத்திடுங்க அப்படிம்பாங்க. அதனால கெட்டவளையுமே ஊர்ல விட்டு துரத்திடுவாங்க. அந்த லொகேஷனை பார்த்துட்டே தான் வந்து "சீக்கிரமா போங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவன் கண்டினியூவா வந்து ஹீரோயினை வயித்துலயே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான். கரெக்டா வந்து அவன் அக்கௌண்ட்டுக்குமே வந்து காசு வந்துடும். அப்பதான் ஹீரோயினை தூக்கி உட்கார வச்சு, "இங்க பாத்தியா நீ வந்து இவ்வளோ வேல்யூவா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாரு சொன்னோன்னே காசு வந்துருச்சு. ஆனாலுமே என்ன நான் காசை வாங்கிட்டு உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அப்புறம்
என்ன பண்ண போறேன், நான் விட்டுட்டேன்னா நீ உயிரோட போயிடுவையா, என்னை வந்து போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேல, அதனால நான் உன்னை உயிரோடலாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வரேன். நீ என் குட் சிஸ்டர் தான், நான் கடன் எல்லாமே இது பண்றேன், ஆனாலுமே உன்னை நான் விடலாம் மாட்டேன், உன்னை நான் கொலை பண்றேன், நீ என்னை கொலை பண்ணல, அவன் உன்னை சும்மாலாம் விட மாட்டான் தெரியும்ல, உனக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு சீக்கிரட்டா வந்து உன்னை நம்ம கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து கையையுமே அவுத்துருவாங்க. அவன் குத்த வரும்போது ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கத்தி எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போய் தான் வந்து எப்படியோ லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே அவன் போட்டு வந்து கதவு தட்டிக்கிட்டே இருப்பான். கதவு துறைம்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் வயிறு வேற வலிக்கும். எவ்வளவு நேரம் நீ உள்ள இருப்ப, வெளிவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அங்க பக்கத்துல இருக்க டேபிள வந்து தள்ளி வச்சு வராதேன்னு இருப்பாங்க. கரெக்டா அங்க வந்து ஹீரோ வந்துருவாரு. ஹீரோயின் வந்து வராத வந்தேன்னா குத்திடுவேன், போலீஸை கூப்பிட்டுருவேன், ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ இப்போ வரலன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கதவை அப்படியே உடச்சிட்டு வந்துருவான். உடச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ என்னவே வந்து கொலை பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறியா, இங்கே பாரு உன்னை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குத்த வருவான் ஹீரோயினை. ஆனாலுமே கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ கையிலேயே வந்து குத்திடுவான். அப்பதான் வந்து அவனை போட்டு அடிச்சிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ உங்க கையில இவ்வளோ ப்ளீடிங்காக இருக்கு, இன்ஜுரி ஆயிடுச்சு, நீ எப்படி இருக்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் ஏற்கனவே அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நானுமே வந்து ரொம்ப பயந்துட்டேன், சரி வா ஃபர்ஸ்ட் அவனை போய் பார்க்கலாம், நம்ம அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அப்படியே அவர் கோட்டெல்லாம் கழட்டி தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து அப்படியே வந்து போட்டு விடுவாரு. போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் போய் அவர் பிரதரை வந்து அடிக்க போவாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளவே அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. என்ன அவன் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர், ஆமா நான் அவளை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இவனை ஃபர்ஸ்ட் போலீஸ்ட புடிச்சு கொடுங்க, காசெல்லாம் என்கிட்ட ஏமாத்தி கடத்தி வாங்கிட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவனையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோ வருவாரு. ஹீரோயின்ட்ட வந்து தப்பு தான் நான் பண்ணனது, நான் பொய் சொல்லியிருக்க கூடாது தான், ஆனாலுமே உன் ஃபீலிங்கோட எல்லாம் ஒன்றும் விளையாடல, என்னை நம்புறியா, என்னை நம்புறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஹீரோயின் கரெக்டாக போய் வந்து அவரை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. அதான் நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து அதான் அவர் எம்டியா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஹீரோயின் அப்படியே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவருமே உள்ள வருவாரு. மேடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாமாங்க, வைஸ் பிரசிடென்ட்க்கு இங்கே என்ன வேலையும்பாங்க, நான் கொஞ்சம் என் ஒய்ஃப் கூட வந்து டேட்டிங் போலான்னு இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்குறீங்களாம்பாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா வந்து சேர்ந்துருவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.